கோடையிலும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள சென்னையின் முக்கிய நீராதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி. இதற்கு காரணம் என்ன? இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது பூந்தமல்லி செய்தியாளர் சதீஷ். சதீஷ், கோடை காலம் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி என்று அறிகிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளவு? தற்பொழுது இருக்கக்கூடிய நீர் இருப்பு எவ்வளவு? முழு விவரங்கள். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது கோடை காலத்திலும் கடல் போல் நிரம்பி காட்சி அளிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆந்திர மாநிலத்தில் வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீர் பூண்டி ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தினமும் 250 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுகென உயர்ந்துள்ளது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் மொத்த 24 அடி உயரத்தில் 23.21 அடியும், மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கனஅடியில் 3432 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. தற்போது கோடை காலத்திலும் செம்பரம்பாக்கம் ஏரியானது கடல் போல் நிரம்பி காட்சி அளிக்கிறது. மேலும் ஏரியின் நீர்மட்டம் மேலும் உயராமல் இருப்பதற்காக பூண்டி ஏரியிலிருந்து திறக்கக்கூடிய 250 கனஅடி நீரானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டமானது 23 அடியை தாண்டி முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு உள்ளது. தினந்தோறும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு செய்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக பருவமழை காலங்களின் போது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 24 அடி முழு கொள்ளளவானது அணையின் பாதுகாப்பு கருதி 23 அடியை தொட்டவுடன் உபரி நீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். தற்போது கோடை காலத்திலும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டமானது அதிகரித்துள்ளது. தொடர்ந்து ஏரியை கண்காணிக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரி கோடை காலத்திலும் கடல் போல் காட்சி அளித்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரி கோடை காலத்தில் கடல் போல் நிரம்பி காட்சி அளித்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதமும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டமானது கோடை காலத்தில் உயர்ந்து காணப்பட்டு வருவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இங்கிருந்து சென்னைக்கு தினந்தோறும் சென்னை மக்களுக்கு குடிநீரானது சுத்திகரிப்பு செய்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கோடை காலத்தில் இங்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட அளவையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வரும் நிலையில் தொடர்ந்து ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு தேவைக்கேற்ப நிறுத்தி வைப்பதும், ஏரி நீர்மட்டம் குறைந்த பிறகு மீண்டும் கிருஷ்ணா நதி நீரிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர் வருவதற்கான வழிவகைகளும் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். பல தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.